நமது பாரம்பரிய அடையாளங்களிலிருந்து இளைய சமுதாயத்தினர் வேகமாக விலகிச் செல்வதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் இந்த காலத்தில் பண்பாட்டு மீட்சிக்கான தங்களது ஆர்வத்தை கலைநயத்துடன் வெளிப்படுத்தியுள்ளனர் சிவகங்கையில் உள்ள ஒரு கல்லூரி மாணவர்கள். அது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். நமது பாரம்பரிய பெருமைகளையும் முன்னோர்களது வாழ்க்கை முறைகளையும் நினைவுகூரும் பண்டிகையாக இந்த ஆண்டுக்கான பொங்கல் பண்டிகையை கொண்டாடியிருக்கிறார்கள் சிவகங்கை சமுதாய கல்லூரியைச் சேர்ந்த இந்த மாணவர்கள். இதற்காக தங்கள் கல்லூரி வளாகத்தையே ஒரு கிராமமாக வடிவமைத்து 50 ஆண்டுகளுக்கு முந்தைய கிராமிய வாழ்க்கை முறையை தத்ரூபமாக வெளிப்படுத்தியுள்ளார்கள் இவர்கள். ஓலை குடிசை, கிராம கோயில், பூம்பும் மாடு, வயல்வெளி, மண்பாண்ட பொருட்கள், கடைவீதி, கிளிஜோசியம் என கிராமிய மனம் கமழக்கூடியதாக உள்ளது இந்த செயற்கை கிராமம். வருஷம் பின்னாடி போனால் நம்ம தமிழ்நாட்டில் பின்னாடி போனால் நம்ம பாரம்பரியம் எப்படி இருந்தது, அந்த காலத்தில் கல்யாணம் இங்கே எப்படி நடந்தது, அந்த மாதிரிலாம் செட்டிங் வச்சு உள்ள ஒரு கிராமமே ஒரு அமைச்சு அந்த கிராமத்தில் நாட்டாமை முறைப்படி வச்சு கல்யாணம் பண்ணி அந்த காலத்து இறச்சட்டியை வச்சு வயலுக்கு தண்ணி பாய்ச்சுற மாதிரி எல்லாமே அமைச்சு வயல் அமைச்சு அது முடித்து அப்புறம் கோயில் ஒரு அமைப்பு போட்டு கோயிலேருந்து திருவிழா வச்சு தேர் இழுத்துட்டு போய் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். கிராமத்தை அழகுற வடிவமைத்த கல்லூரி மாணவர்கள் அங்கு நடைபெறும் கொண்டாட்டங்களையும் நிதர்சனமாக நடத்தி காட்டியிருக்கிறார்கள். முளைப்பாரி ஊர்வலம், கிராமிய கலைகளான சிலம்பம், தப்பாட்டம், காவடியாட்டம், பவளக்காளியாட்டம், மாடுபிடி வீரராட்டம், இளவட்ட கல் தூக்கும் போட்டி என கொண்டாட்டங்களால் நிரம்பி வழிந்தது இக்கல்லூரி. அதோடு மாணவர்களும் மாணவிகளும் அணிந்து வந்த பாரம்பரிய உடைகள், மண்பானை பொங்கல், கிராம பஞ்சாயத்து என அனைத்தும் கண்களுக்கு விருந்தாய் அமைந்திருந்தன. அந்த வீடு, மந்த கோயில் அப்புறம் நேச்சுரலாக ஒரு பழைய காலத்தில் எப்படி ஒரு மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு சீர்வரிசையிலிருந்து மாமங்கிடா இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணி அந்த 50 வருஷத்துக்குள்ள பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு பெரிய ஒரு கிராமத்தை உருவாக்கியிருக்கோம். மாணவர்களின் இந்த கொண்டாட்டத்தை காண இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தின் டிஜிபி ஆஸ்டின் ஈபன் உள்ளிட்ட அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், உள்ளூர் மக்கள் என ஏராளமானோர் வந்திருந்தனர். தண்ணி பாய்ச்சுறது, அதுக்கப்புறம் நாற்று நடுறது, அதுக்கப்புறம் ஒரு பாரம்பரிய கல்யாணம், அதுக்கப்புறம் பூம்பும் மாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா தேரோட்டம், அப்புறம் சீர்வரிசை எப்படி கொடுக்கறது, ஒரு கல்யாணத்தை சடங்கு பழைய சடங்கு முறைகளில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இளவட்ட கல் தூக்குறது, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா பல விஷயங்கள் இதில் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அடங்கின ஒரு விஷயமா இருக்குது. தங்களின் பாரம்பரியம் குறித்த பெருமித உணர்வுடன் பொங்கல் திருநாளை கொண்டாடியதாக கூறும் இக்கல்லூரி மாணவர்கள், இளம் தலைமுறையினரால் கலாச்சாரமும் பண்பாடும் சேதமின்றி பாதுகாக்கப்படும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அது மிகையில்லை. நியூஸ் 7 தமிழுக்காக சிவகங்கை செய்தியாளர் சுப்பிரமணியன். Thank you.